உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், ஓகேவா? அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு பாட்டு ப்ளே பண்ணுவேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் சொல்லணும், ஓகேவா? ஜீப்ரா லைன் கிராஸ் பண்றாங்க போல, அதான் ஜியோ ஜியோன்றாங்க. ஒமாகா சியான்னு என்ன சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க அம்மா பக்கத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? அதாக்கா அவள்தான். அப்ப ஒமாகா சியானா உங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க, ஜீப்ரா கிராஸ் பண்றாங்க. ஜீப்ரா கிராஸ் பண்றாங்க, அவங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க. கரெக்ட், உங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க, ஜீப்ரா கிராஸ் பண்றாங்க. அவள்தாக்கா. என்ன அர்த்தம் இதுக்கு? தெரியலையே. இல்ல உங்களுக்கு என்ன தோணுதா சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு என்ன அர்த்தம்? பீஸ்ட் படத்துல வர பாட்டு இது. அதுக்கு என்ன அர்த்தம் தான் நான் கேக்குறேன், எனக்கு தெரியும். அர்த்தம் ஆனா தெரியலையே. பித்தானா பைத்தியம் எங்க ஆசிரியர் சொன்னாங்க அன்னைக்கு ஒரு நாள், அதான் ஞாபகம் வருது எனக்கு. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. அதான் பித்தானா பைத்தியம்னு அர்த்தம். ஒருத்தவங்க மேல ஓவரா லவ் அஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்காது. மலம பித்தா பித்தாது அதுக்கு தெரியலையா, அதெல்லாம் தெரியல. பித்தானா பைத்தியம்னு எங்க ஆசிரியர் சொன்னாங்க ஒரு நாள். இது அயன் பத்துல வரும், கரெக்ட், அயன் பத்துல தான் வரும். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. இது வந்து மோயா மோயான்றாங்க, அப்பனா மோயின்னு அர்த்தம். மோயா, கரெக்டு. மோயி பாட்டே வாயில நுழையிலக்கா, வேற பாட்டு போடுவேன். என்னது? நாக்கு மூக்கு, அவள்தான். அது ஏன் நாக்கு முக்கான்னு சொல்றாங்க? அது அவர் ரைட்டர் எழுதியிருக்காரு, நாக்கு முக்கான்றாங்க, அவள்தான். இந்த சாங்ல உங்களுக்கு என்ன புரியுது? மாடு செத்து மனுஷ சாவான், அவள்தான். மோளம் அரிசி, மாடு தோல் இருக்குல்ல, அதை கட்டி மோளம் அடிப்பாங்க போகிக்கு, அதான் அந்த போகி அதை அடிக்கிறோன்னே நாக்கு முக்கான்றாங்க, கட்டி. பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவர் வந்து ஏதோ வளர்றாரு. ஆமா, அவருக்கு தோணுச்சு எழுதிட்டாரு. அவருக்கு நாக்குல ஏதோ ப்ராப்ளம் போல, சொல்ல வரல. இதுக்கு என்ன அர்த்தம்? முசிக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. காசு குத்தி அவர் வாங்க சொல்லிடுறாங்க, சும்மா எழுதிட்டாங்க அப்படின்னு. நான் கூட இந்த மாதிரி பாட்டுலாம் எழுதுவேன். சரி, வேற ஒன்று போடுறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஜும்பலக்கானா ஏதோ பல்லேன்ற மாதிரி, ஜும்பலக்கான்னு. பல்லேன்னு என்ன அர்த்தம்? இது ஜும்பலக்கான்னு சொல்றாங்களே, அது வந்து பல்லே. இது நம்ம தமிழ்நாட்டுல. ஜும்பலக்கானா அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? அது ஜும்பலக்கானா தெரியல எனக்கு. ஜிம்மா? ஜிம்பலக்கான்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார் வாட்ச் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிரஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்க. ஹிந்தி பாட்டு மட்டும் தெரியுது. என்ன பாட்டு? ஆக்சுவலி தமிழ் படம் தான். தமிழ் படம் பாட்டு அப்படி தெரியும். படம் பேரே வந்து தமிழ் படம் தானே?
படம் பேரே தமிழ் படம் தான். தமிழ் படம் தான் இந்த படம் பேரு. தமிழ் பாட்டு தான். எதுவுமே புரியல எனக்கு. எதுவுமே புரியல. ஓமகாசியான்னு சொல்றாங்க, நாக்குமுக்க நாக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு அதில் பாட்டில் தெரிஞ்சது ஓ என்ன பாரு அது மாதிரி தான் தெரியுது. ஓ என்ன பாருன்னு சொல்லுதா? சீனா தண்ணி. அப்புறம் வந்து ஓ புரியல. ஓகே, தேங்க்யூ. பக்கையலன்றாக்கா எனக்கு புரியலக்கா. பக்கையில அப்பதாக்கா சொல்றாங்க அவங்க. இந்த பாட்டை நான் கேட்கவே இல்லை நான். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஏதோ முஸ்லீம் சாங் மாதிரி இருக்குக்கா. தனுஷ் படத்தில் வர பாட்டு மாதிரி இருக்குக்கா. இது வந்து சூர்யா ஜோதிகா நடிச்சப்படம். இல்ல, நான் வந்து அதெல்லாம் கேட்கல. இதுல உங்களுக்கு என்ன புரியுது இந்த சாங்ல? என்ன இது? கிஸ் அடிக்கிற பாட்டு மாதிரி உமா ஓகியர் லவ்னு ஏதோ சொல்றாங்கக்கா. அதான்க்கா சொல்லுவாங்க. ஓமகாசியானா என்ன அர்த்தம்? தெரியலையேக்கா. உங்களுக்கு என்ன அர்த்தம் புரியுது? ஓமகாசியா ஏதோ ஒரு இடம்னு நினைக்கிறேங்க்கா. ஏதோ ஒரு இடம். என்ன இடம்? தெரியலையேக்கா. ஓமகாசி சைனால இருக்க இடம் புரியுது. சைனால இருக்குதா? ஓகே, உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு? இது ஒரு வைப் சாங்க்கா. லைக் இந்த சாங்க்காக நிறைய பேர் மாக்காயலான்னு சொல்றாங்க. ஆமா. இதுல என்ன அர்த்தம்னு நான் கேட்கறேன். மக்கையாலானா அப்படின்னு ஒரு என்ன ஆச்சு? மக்கையாலானா ஏதோ ஒரு லாங்குவேஜில் வர ஒரு பேருன்னு வச்சுக்கலாம். அது வந்துட்டு அது அவங்க ஊரில் வேணால் அது ஒரு நல்ல பேராக இருக்கலாம். நம்ம இடத்துல வந்து அவங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணி நல்லா வைபாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்க்கா. தமிழ் தெரியாத லாங்குவேஜ்லாம் இருக்கா இதில். ஓமகாசியானா என்ன? உமாகசியானா இது என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரிலக்கா. தமிழ்னா கூட சொல்லலாம். நாக்குமுக்கானா நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு இது. நாக்குமுக்கானா ஒரு குத்து மாதிரி அது. நாக்குமுக்கானா அது நீங்கள் அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும், கம்போஸ் பண்ணவங்கள்ட்ட. ஓகே ஓகே. நிலவுகளின் தலைகள் விழுந்தது அப்படின்னா வானத்தோட தலை விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. சார் இது பூமியோட தலை விழுந்துருச்சுன்றாங்க. தலைகீழ வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு மலர்களின் விழிகள் முடிந்தது. அந்த பொண்ணோட மலர் ஒரு பொண்ணோட அந்த பூவை வந்து கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பூவோட பெட்டல்ஸே கீழே விழுந்துருச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்கக்கா. ஹாரிஸ் தான் கேட்குறேன். இருங்க. இதுல மீனிங்னு பெருசா இல்லையேக்கா. சும்மா ஒரு மியூசிக், ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல ஏதோ பாடுறாங்க. ஏதோ ஓவியாவை பார்த்து பாடுற மாதிரி. உமாகாசியா ஓவியான்னு கவுது. தெரியலையே. ஏதோ ஒரு ஓவியான்ற ஒரு பொண்ணை பார்த்து பாடுற மாதிரி இருக்குல்லக்கா. நான் படம் விஜய் ஆண்டனி. இது என்ன அர்த்தம் மட்டும் சொல்லுங்க. காயலாம் அந்த மனுஷனை எழுதுன எல்லா பாட்டுக்கும் அர்த்தமே தெரியாதுக்கா.
மாக்கானா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஒரு மாக்கா ஏறான்றாரு, அதுக்கு தான் மீனிங். தமிழ் திட்டிருக்காரு, சிம்பிளா திட்டிருக்காரு, திட்டிருக்காரா? அப்படிதான் சொல்லணும். மாடு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி யாருக்கும் அவருக்கும் புரியாது, கேட்கறவனுங்களுக்கும் புரியாது. ஆனா நல்லா இருக்கு, அதுக்காக. ஆமா, திட்டிருக்காருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு அது எதோ நல்லா இருந்தனாலும் போட்டிருக்காரு, கேட்க எங்களுக்கும் நல்லா இருந்துச்சுல. அட நீங்க வேற பாடினாலும் நீங்க கேட்க முடியாது. குரல் யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் அர்ஜுன் தாஸ் மாதிரி திடீர்னு பேஸ் வாய்ஸ் தான் வரும். அதுக்கு என்ன மக்கா இல்ல மக்கா? காயபோவா. அதுக்கு என்ன அர்த்தம்? காயபோவா. ஹிந்தி மட்டும் கத்தர், தமிழ் ஹிந்திலாம் வராதுக்கா, எல்லாம் கலந்து எழுதியிருக்காரு கால். சரி, வேற சாங் போடுறேன், அது கண்டுபிடிக்கிறீங்களா? போற பாட்டுல ஒரு மாதிரி. இதுக்கு என்ன அர்த்தம்? மலம பித்தா பித்தாது. அரபிக்ல இது என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா என் காதலி அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க யா. பாட்டு வந்துட்டு. இப்போ நாங்கள் சொன்னாலும் உங்களுக்கு அது அர்த்தம் தெரியாது, சர்ச் பண்ணி தான் நீங்களே கண்டுபிடிக்கணும். அதனால நாங்கள் ஒன்று சொல்கிறோம், எங்களுக்கு என்ன புரியுதுன்னா, என்ன புரியுதுடா, பித்தனா பைத்தியம் தானே அர்த்தம். அது தமிழில் அப்படி தான் அர்த்தம். காதல் பைத்தியமேவா?